இப்போ நான் புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். மாஸ்டரில் போய்ட்டு யூசர் டீட்டெயில்ஸ் ஆட் யூசர்னு இருக்குது. நான் இப்போ ஏற்கனவே அருண் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ரீடு எக்ஸ்பென்ஸ் இதை மட்டும்தான் ரீட் பண்ணுறது தான் கொடுத்துருக்கேன். ரைட் எதுவுமே கொடுக்கல, delete ஆப்ஷனும் கொடுக்கல, ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க லாக் அவுட் பண்ணிவிட்டு அருண் ஒரு யூசருக்குள்ள வர போகிறேன். போனாக்க போஸ்ட்டில் வந்து வியூ சேல்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, மாஸ்டர் எக்ஸ்பென்ஸ் டைட்டில்ஸ் மட்டும் இருக்குது. ஓகே, ஆனால் சேல்ஸ் ஹிஸ்ட்ரிக்குள்ளார போனால் நான் உள்ளார போகிறேன். போயிட்டு இந்த பில்லிங் சிஸ்டத்தில் நான் இதில் எடிட்னு ஆப்ஷன் எனக்கு ஓப்பனில் இருக்குது. நான் எடிட் பண்ணாக்க இந்த பில்லை என்னால் எடிட் பண்ண முடியுது. அப்டேட்டும் சக்ஸஸ்ஃபுல்னு ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறேன். Control 2 சேல்ஸுக்கு போகும், Control 3 சேல்ஸ் டீட்டெயில்ஸுக்கு போகும், Control 4 ரிப்போர்ட்ஸ்க்கு போகுது. ஸோ எல்லா ஷார்ட்கட் கீயும் ஒர்க் ஆகுது இதில். அதுக்கப்புறம் காமன் செட்டிங்ஸ் இதெல்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு திருப்பி நான் யூசர் கண்ட்ரோல் யூ போட்டாக்க யூசர் டீட்டெயில்ஸுக்கு போகும். அந்த யூசர் டீட்டெயிலில் போயிட்டு என்னால் திருப்பி எடிட் பண்ணுற அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் ஓப்பன் ஆகுது. ஸோ இதை நான் வந்து அட்மின் பவர்னால் கொடுக்கல, ஆனால் இது அட்மின் பவரில் இருக்குது. தட்ஸ் ஆல். இதான் இஷ்யூ.